வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புதுவருடம் பரஸ்பர உறவுகளின் மறுமலர்ச்சி என பிரதமர் வாழ்த்து. சவால்களை எதிர்கொண்டு சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என ஜனாதிபதி அழைப்பு. மொசாட்டின் புதிய பணிப்பாளராக நெத்தன்யாகுவின் நண்பர் நியமனம். மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிவதற்கான விசேட செயற்பாடுகள் முன்னெடுப்பு. குறித்து அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சை. ஜேசுவுடன் ஒப்பிட்டு தனது புகைப்படத்தை வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி தொடர்பில் விமர்சனம். சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு சங்கமிப்பதையும் அறுவடை பணிகள் நிறைவடைந்து இயற்கையுடன் இணைந்த வசந்த காலத்தின் ஆரம்பத்தையும் அடையாளப்படுத்தி பண்டைய காலம் முதல் தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். தமிழ் நாட்காட்டியின் 60 வருடங்களின் சுழற்சியில் 39வது ஆண்டான விசுவாவசு வருடத்திற்கு விடை கொடுத்து பராபவ சித்திரை புத்தாண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை 8:40 மணிக்கு பிறந்துள்ளது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை 9:32 பராபவ வருடம் பிறந்தது. மருத்து நீர் வைப்பதற்கான விஷ புண்ணிய காலம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று அதிகாலை 4:40 மணி முதல் மதியம் 12:40 மணி வரையில் கணிக்கப்பட்டது. மருத்து நீர் கிழக்கு திசை நோக்கி பார்த்து வைக்க வேண்டும் என்பது இந்துக்களின் ஐதீகமாகும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மருத்து நீர் வைப்பதற்கான விஷ புண்ணிய காலம் இன்று அதிகாலை 5:32 மணி முதல் பகல் 1:32 மணி வரை சந்தர்ப்பம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. சிவப்பு நிற பட்டாடை அல்லது சிவப்பு நிற கரை வைத்த வெள்ளை நிற பட்டாடை மற்றும் பவளம் அணிவது சிறப்பாகும். இன்று காலை 8:47 முதல் 9:04 வரையிலான காலப்பகுதியில் கைவிஷேடம் பரிமாறிக்கொள்வதற்கு உகந்த நேரமாகும். சங்கிரமதோஷ நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், சுவாதி, அவிட்டம், 3ஆம் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. மலர்ந்துள்ள தித்திக்கும் புத்தாண்டு சகலருக்கும் மகிழ்வான ஆண்டாக அமைய வேண்டும் என ஜேகே செய்தித்தளமும் தமது அன்பர்களுக்கான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மலர்ந்துள்ள புத்தாண்டு அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுபீட்சம் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். குடும்ப உறுப்பினர்களுடனும் உறவினர்களுடன் இணைந்து சுப நேரத்தில் சுபகாரியங்களை ஆரம்பித்து இப்புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுபீட்சம் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என முதலில் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மனப்பேதங்களையும் கசப்புணர்வுகளையும் களைந்து சகோதரத்துவத்துடனும் சிநேகத்துடனும் ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்வதே புத்தாண்டின் உண்மையான ஆசீர்வாதம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இச்சுப வேளையில் வெளிநாடுகளில் தமது குடும்பத்தினதும் தேசத்தினதும் எதிர்காலத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் மிகுந்த கௌரவத்துடன் நினைவு கூறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாரிய சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தின் பங்காளிகளாக உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் உதயமாகும் எதிர்காலத்திற்காக நாம் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும் எனவும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். எழுந்துள்ள சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் இலக்கை அனைவருக்கும் உரித்தாக்குவதற்கு சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். மலர்ந்துள்ள பராபவ சித்திரை புத்தாண்டிற்கான தமது வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். பௌதிக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் புதுமை பெறும் எதிர்பார்ப்பை அடையாளப்படுத்தும் சித்திரை புத்தாண்டு இந்நாட்டு மக்களின் பிரதான கலாசார விழா என தெரிவித்துள்ள ஜனாதிபதி புத்தாண்டின் சடங்குகள் மூலம் வெளிப்படும் ஒற்றுமையின் பண்புகளும் விழுமியங்களும் சில நாட்களுக்கு மாத்திரமன்றி வருடம் முழுவதும் எமது நடத்தையில் பிரதிபலிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு நாடாக ஒன்றிணைந்து இச்சவால்களை வென்றெடுக்கும் போது சித்திரை புத்தாண்டு காலத்தில் வெளிப்படுத்தப்படும் ஒற்றுமை மற்றும் பகிர்தல் போன்ற பண்புகளால் எமது வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். பெற்றுக்கொண்ட வெற்றிகளை மேலும் உறுதிப்படுத்துவதுடன் எழுந்துள்ள சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்னும் இலக்கை அனைவருக்கும் உரித்தாக்குவதற்கு சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என அழைப்பு விடுத்து பிறந்துள்ள இச்சித்திரை புத்தாண்டு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வாழ்த்துவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் 24 மணி நேரமும் சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் விசேட வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளர்களுக்கான அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் புத்தாண்டு காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி வீதி விபத்துக்கள் மற்றும் பட்டாசு விபத்துக்கள் நீர்நிலைகளில் நீராடுவது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் வைத்தியர் சமில் விஜயசிங்க பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் நீண்டகால நோய்களுக்காக சிகிச்சை பெறுபவர்கள் மருந்துகளை உட்கொள்ள மறக்க வேண்டாம் என்பதுடன் பண்டிகை காலத்தில் இனிப்பு உணவுகள் அதிகமாக உட்கொள்ளப்படுவதனால் உணவு முறைகளில் மாற்றம் ஏற்படும் எனவும் நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் உள்ளவர்கள் முறையான மருந்துகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் பதிவு செய்ய முடியாது சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான 5 அதிவேக மோட்டார் சைக்கிள்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த வாகனம் பழுதுபார்க்கும் நிலையத்தின் உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களில் ஒன்று சுமார் 65 லட்சம் ரூபாய் பெறுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலியந்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சமிந்த குலசிங்கவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சமூக போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் நேற்று மாலை பிலியந்தலை கிளை வீதியில் உள்ள வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றை முற்றுகையிட்டு அதிவேக மோட்டார் சைக்கிள்களுடன் அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 4 இந்த மோட்டார் சைக்கிள் பாகங்களை தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் தான் அவற்றை ஒருங்கிணைக்கும் பணியை மாத்திரமே செய்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பிலியந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புத்தாண்டு காலத்தில் மதுபோதையிலும் கவனயீனமாகவும் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் வீதி விபத்துகளின் அதிகரிப்பு காணப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கடந்த 4 மாத காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற பாரிய வீதி விபத்துகளுள் 713 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுள் 248 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி மதுபோதையிலும் கவனயீனமாகவும் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வீதி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பிறப்புடன் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டும் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றும் நீர்நிலைகளில் கவனயீனமான முறையில் நீராடுவதையும் தவிர்க்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் ஷாலிமார் கார்டன் பகுதியில் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கடியில் இருந்து 4 வயது சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குறித்த சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. குழந்தையின் கழுத்திலும் புறப்புறுப்புகளிலும் ஆழமான காயங்கள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் குற்றத்தை செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் மாமா ஜமீல் என்ற நபரே குற்றவாளியாக இனம் காணப்பட்டார். சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது குறித்த மாமா இந்த கொடூரத்தை செய்ததாகவும் கொலைக்கு பின்னர் சடலத்தை காருக்கு அடியில் மறைத்துவிட்டு தலைமறைவாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்ய கோரி உள்ளூர் மக்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தனிப்படை அமைத்து சந்தேக நபரை தேடி வருகின்றனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் இராணுவ செயலாளராக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் ரோமன் ஹாஃப்மேன் மொசாட் உளவு அமைப்பின் அடுத்த பணிப்பாளராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நியமனம் ஜூன் 2ஆம் தேதி செய்யப்படும் எனவும் இது 5 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆஷர் குரூனிஸ் தலைமையிலான மூத்த நியமனங்கள் ஆலோசனை குழுவின் ஒப்புதலை பெற்ற பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் ஓய்வு பெறும் தற்போதைய மொசாட் தலைவர் டேவிட் ஃபார்னியாவிற்கு பதிலாக ஹாஃப்மேன் பதவியேற்கவுள்ளார். பெலாரஸில் பிறந்த ஹாஃப்மேன் 1990இல் தனது 14வது வயதில் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்திருந்தார். அக்டோபர் 7, 2023 அன்று நடந்த ஹமாஸ் தாக்குதலில் இவர் படுகாயமடைந்திருந்தார். தொடர்ந்தும் நெத்தன்யாகுவின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படுகின்றார். ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் காசா பகுதியில் இராணுவ ஆட்சி தொடர வேண்டும் என அவர் முன்பு பரிந்துரைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரான் மீதான தனது போர் குறித்து வளர்ந்து வரும் பிளவுகளுக்கு மத்தியில் உலகின் 130 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவரான போப் லியோவை கடுமையாக விமர்சித்தமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மன்னிப்பு கோருவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவை வெளியிட்டிருந்தார். குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் போப்பின் செயற்பாடு பலவீனமானது எனவும் வெளியுறவுக் கொள்கையில் அவர் மோசமாக இருப்பதாகவும் கூறி தனது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பாப்பரசரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஈரான் விடயத்தில் நான் செய்வதை அவர் கடுமையாக எதிர்த்தார் எனவும் அணு ஆயுத ஈரான் இருக்கக்கூடாது, இதன் இறுதி முடிவில் பாப்பரசர் லியோ மகிழ்ச்சியடைய மாட்டார் எனவும் ஓவல் அலுவலகத்திற்கு வெளியே இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குற்றம் மற்றும் பிற விடயங்களில் அவர் மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். நான் போப் லியோவின் கருத்திற்கு பதிலளிக்கின்றேன், அவ்வளவுதான் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே திருத்தந்தை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலனி கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாப்பரசர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் எனவும் அவர் அமைதிக்கு அழைப்பு விடுப்பதும் அனைத்து வகையான போர்களையும் கண்டிப்பதும் சரியானது மற்றும் இயல்பானது எனவும் மெலனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவரும் வலதுசாரி கூட்டணி அரசாங்கத்தின் தலைவருமான மெலனி ட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளி என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக கணக்கில் இயேசு கிறிஸ்துவை போல தோற்றமளிக்கும் தனது செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய தனது புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். இது ஏற்கனவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த செயற்கை நுண்ணறிவு உருவாக்கியுள்ள புகைப்படத்தில் இயேசுவை போல் நீண்ட அங்கி அணிந்து தெய்வீக ஒளியை பரப்பும் ட்ரம்ப் ஒரு ஏழைக்கு உதவுவது போலவும் அவரது ஆதரவாளர்கள் தேவதூதர்களைப் போல அவருக்கு அருகில் நிற்பது போலவும் காட்டப்பட்டுள்ளது. இப்புகைப்படத்தின் பின்னணியில் சுதந்திர தேவி சிலையை காண முடிவதுடன் இது அமெரிக்க அடையாளத்தை மேலும் வலியுறுத்துகின்றது. இதனிடையே இப்புகைப்படம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அத்துடன் பாப்பரசர் லியோவை ட்ரம்ப் விமர்சித்ததை பெரிய அவமானம் என கண்டித்துள்ள ஈரானிய ஜனாதிபதி மசூத் செபஸ்கியன் அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கான தூதுவரான இயேசுவின் பிரதிநிதியை அவமதிப்பது எந்தவொரு சுதந்திர மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.